அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வரப்போகுது. சிவபெருமானுடைய லீலைகள் பல இருக்குது. அவருடைய திருவிளையாடல்களில் ஒன்று தான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை, நிறைய பரியாக்குன கதை. இதையெல்லாம் தன்னுடைய அடியவருக்காக மதுரை மண்ணில் நிகழ்த்தினார். இதுபோல் தில்லையில் அவர் என்ன திருவிளையாடலை நடத்தினார், அதனால் நமக்கு என்ன ஒரு நூல் கிடைத்தது அப்படின்றத பற்றி இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு நரிக்கதை சொல்லவா? நரிக்கதைனா சின்ன வயசில் கேட்டிருப்பீங்க. ஒரு ஊரில் ஒரு நரியா அதோட சரியான்னு. இது அதோட சரியாக போகலை. இனிமேல் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. 8ஆம் நூற்றாண்டில் அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் தன்னுடைய படைகளை பலப்படுத்துவதற்காக குதிரைகள் வாங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் தன்னுடைய அமைச்சர் வாத ஊரார்கிட்ட அதற்கான நிதியை கொடுத்து குதிரைகளை வாங்கிட்டு வரும்படி அவருக்கு கட்டளையிடுறார். வாத ஊராரும் அரசர் கொடுத்த நிதியை எடுத்துக்கிட்டு வீரர்களோட பயணத்தை தொடர்றாரு. அப்போ போகிற வழியில் அவருக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்க அவர் ஆன்மீக வழியில் ஈடுபடுறாரு. அப்போது அங்கே ஒரு குருந்தை மரத்தடியில் அறந்தாங்கிக்கு அருகில் ஒரு குருவை பார்க்குறாரு. அவரை பார்த்த உடனே அங்கேயே அவருடைய செல்வங்களை எல்லாம் துறந்து அவருடைய உடைகளெல்லாம் கொடுத்து விட்டு முற்றும் துறந்ததொரு ஞானியாக அவரால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த குருவை பின்பற்றுகிறார். அந்த குருவும் வாத ஊராருக்கு தீட்சை கொடுத்து மாணிக்க வாசகர் அப்படின்னு அவருக்கு பெயர் வைக்கிறார். அன்றிலிருந்து மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுபவர் இவர் ஆன்மீக வழியில் முழுவதுமாக தன்னுடைய சிந்தனையை ஈடுபடுத்தி குருவை பின்பற்றி தொடர ஆரம்பித்தார். இப்போ தான் இந்த கதையில் ஒரு திருப்பம் ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் குதிரைகள் வாங்க சொல்லி இவருக்கு நிதியை கொடுத்தாரு. ஆனால் இவர் ஆன்மீக சிந்தனை மேலோங்கினதுனால தீட்சை வாங்கிட்டு ஆன்மீக வழியில் குருவை பின்பற்றி போகலான்னு முடிவு பண்ணிட்டார். இப்போது அரசர் குதிரை வரும் அப்படின்னு காத்திருந்துட்டு குதிரை வரலை அப்படின்னதும் கோபமடைகிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் அவர்கிட்ட கொடுத்த நிதிகளை வைத்து சிவனுக்கு கோயில் கட்டிடுறாரு. அப்போது இப்போ குதிரைகள் எப்படி வரும்? இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகள் வராததுனால கோபமடைந்த அரிமர்த்தன பாண்டியன் வீரர்களுக்கு கட்டளையிடுறாரு. வாத ஊரார்கிட்ட போய் எப்போ குதிரைகள் வரும்னு கேட்டுட்டு வர சொல்கிறாரு. உடனே வாத ஊரார் தன்னுடைய மெய்மறந்த நிலையை உணர்ந்து குருவை நோக்கி கேட்கிறார். அப்போது குரு சொல்கிறாரு, ஆவணி மூலத்தில் குதிரை வரும் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு. அதே போல் வீரர்கள் சொல்கிறாங்க. சிவபெருமான் மனமிறங்கி என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றி, அதாவது குதிரைகளாக மாற்றி அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த குதிரைகளெல்லாம் இரவு லாயத்தில் அடைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அன்று இரவே பரிகள், அதாவது குதிரைகள் எல்லாமே மீண்டும் நரியாக மாறி எல்லாமே அங்கேருந்து தப்பிச்சு ஊளையிட்டுட்டு ஓடி போயிடுது. இதை பார்த்த உடனே வாத ஊரார மேலே இருந்த கோபம் இன்னும் அதிகமாகுது அரிமர்த்தன பாண்டியனுக்கு. என்ன பண்ணுறாரு, மாணிக்க வாசகரை வைகை ஆற்று சுடுமணலில் போட்டு சித்திரவதை பண்ணுறாரு. இப்போ தன்னுடைய பக்தன் சித்திரவதைப்படுவதை பார்க்க முடியாமல் சிவனே மதுரைக்கு நேராக வராரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகையில் மணலில் போட்டு அவரை துன்புறுத்துறதுனால வைகையில் வெள்ளம் வர வச்சிடுறாரு சிவபெருமான். அப்போது வெள்ளம் அதிகமாகிறதுனால ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒருத்தர் கரை அடிக்கிறதுக்காக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வீட்டுக்கு ஒரு ஆள் கரை அடைக்கிறதுக்காக மண் எடுத்து போடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டி அம்மா மட்டும், அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களும் ரொம்ப முடியாதவங்க. அவங்களுடைய பேர் தான் வந்திக்கிழவி. அவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தெருவில் ஒருத்தர் ஆள் கூலி வேணுமோ, கூலிக்கு ஆள் வேணுமோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறத பார்க்குறாங்க அந்த பாட்டி. உடனே அந்த பாட்டி அந்த பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மண் எடுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு யாரும் இல்லை, நானும் முடியாதவ, எனக்காக நீ பண்ணேன்னா
நான் உனக்கு உபகாரமாக ஏதாவது தர்றேன் அப்படின்னு, நீ என்ன தருவ அப்படின்னு கேட்குறாரு. நான் புட்டு விற்கிறேன், அதனால் என்கிட்ட இருக்க புட்டை நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டி என்ன நினைக்கிறாங்க, நம்ம வியாபாரத்துக்கு போக மீதி உதிர்ந்து வரும்ல, அந்த புட்டை இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து அவங்களுடைய புட்டு எல்லாமே உதிர்ந்த புட்டாக போயிடுது. அது எல்லாமே சொக்கனுக்கே கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி சிவபெருமான் சொக்கனாக பாட்டிக்கிட்ட புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு, ஆனால் மணல் எதுவும் எடுத்து போடாமல் எந்த வேலையும் பண்ணாமல் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தார். இதை நகர்வலம் வரும்போது பார்த்துட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, வேலை எதுவும் செய்யாமல் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்பை எடுத்து ஓங்கி அவர் முதுகில் அடிக்கிறார். என்ன ஆச்சரியம், அவர் அடித்த அடி அவரை தவிர இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுடைய முதுகிலும் படுகிறது. அந்த நிமிஷமே அந்த இடத்துலேருந்து சொக்கன் மறைஞ்சிடுறாரு. ராஜாவும் புரிஞ்சுக்கிறாரு வந்தது சிவபெருமான் அப்படின்றத. இப்போ உடனே மாணிக்க வாசகர் காலில் விழுந்து அரசன் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு திரும்பி அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து நீங்கள் இங்கே அமைச்சராக இருக்கணும்னு கேட்டுக்கிறாரு. ஆனால் மாணிக்க வாசகர் இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு மீண்டும் அதை எல்லாத்தையும் துறந்து விட்டு தன்னுடைய குருவை நோக்கி பயணத்தை தொடர்றாரு. அப்போ தெரியாது அவருக்கு அந்த குரு தான் தன்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகிறாருன்னு. மாணிக்க வாசகர் சிவனே உருவான அந்த தெய்வீகத்தன்மையோடு இருக்கக்கூடிய தன்னுடைய குருவை தேடி திருப்பெருந்துறைக்கு வருகிறார். அங்கு அந்த குருவினுடைய வழிகாட்டுதல் பேரில் அவர் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுகிறார். அதனால் ஆடுவார், பாடுவார், அழுவார், சொல்ல முடியாத பரவச நிலையை அடைந்தார். ஒரு நாள் அந்த குரு கைலாயத்திற்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீடர்களையும் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மாணிக்க வாசகரால் மட்டும் நிற்க முடியல. அழுதுகிட்டே அவர் பின்னாடி ஓடுறாரு. குரு கோயில் குளத்தில் ஒரு தீப்பிழம்பு தோன்றும், அதன் மூலமாக நீங்கள் என்னை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் மட்டும் அவர் பின்னாடி கதறிக்கிட்டே ஓடுறாரு. குழந்த மாதிரி அழுதுகிட்டே அவர் பின்னாடி ஓடி வர மாணிக்க வாசகரை பார்த்து குரு தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குரு நின்ன இடத்துல அவருடைய பாதத்தை பிரதிஷ்டை செய்து எல்லாரும் வணங்குறாங்க. குரு சொல்லிட்டு போன மாதிரியே அந்த நாள் வந்தது. அந்த ஒரு நாளில் குளக்கரையில் தீப்பிழம்பு தோன்றுச்சு. அப்போ அந்த தீப்பிழம்புக்குள்ளே போய் எல்லா சிவனடியாரும் முக்தி அடைஞ்சிடுறாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் மட்டும் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததுனால அவரால் அதை செய்ய முடியல. அதற்கப்புறமா தியானத்திலிருந்து வெளிவந்த உடனே அதை நினச்சி ரொம்ப மனம் வருத்தப்படுறாரு. கண் விழித்ததும் அடியார்கள் யாருமே இல்லை. அவங்கெல்லாம் குரு சொன்னது போல் அந்த தீப்பிழம்பில் போய் முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு தெரிய வருது. அவரால் தாங்கவே முடியல. குருவுடைய அந்த பாதத்தை தொட்டு வணங்கி பயங்கரமாக அழுகிறாரு. அப்போது அவருக்கு தில்லைக்கு வா அப்படின்னு குரு சொன்னது நினைவுக்கு வருகிறது. சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற தில்லைக்கு அவர் பயணம் தொடங்க ஆரம்பித்தார். அந்த பயணம் அவருக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழியிலும் ஒரு மிகச் சிறப்பானதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற தில்லையில் மாணிக்க வாசகர் தங்கியிருப்பார். அப்போது அங்கே இருக்கிற நாட்டின் அரசன், ஈழ நாட்டு அரசனும் அவரது வாய் பேச முடியாத பெண்ணும் அந்த புத்த குருவும் அங்கு இருப்பார்கள். அந்த புத்த குரு அங்கு இருப்பவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து அதில் தோற்றால் புத்த மதத்திற்கு அவர்களை மாறச் சொல்வார். இதுதான் அவருடைய நிபந்தனை. அப்படி எல்லாரையும் வாதத்தின் மூலமாக வாதாடி புத்த மதத்திற்கு மாற்றிக்கொண்டிருந்தார். அடியவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக அவரோடு வாதிட்டு தோற்று விடுகிறார்கள். அதனால் வேறு வழி இல்லாமல் புத்த சமயத்திற்கு மாறிவிடுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது அடியவர்கள் எல்லாம் சேர்ந்து மாணிக்க வாசகரை அந்த புத்த குருவிடம் அழைத்து செல்கிறார்கள். விவாதம் தொடங்குகிறது. புத்த குரு என்ன சொல்கிறார் என்றால், கொல்லாமை என்கிற அறத்தை பின்பற்றி பல ஜென்மங்கள் வாழ்ந்தால் இறுதியில் இறைவனை அடையலாம் என்று கூறுகிறார். அப்பொழுது மாணிக்க வாசகர் கேட்கிறார், கொல்லாமை என்கிற அறத்தை பின்பற்றும் பொழுது ஒரு ஜென்மத்தில் புலியாக பிறந்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று. அப்பொழுது அவரால் பதில் சொல்ல இயலவில்லை. அடுத்தடுத்து வாதங்கள் தொடர்கிறது. தொடர்ந்து மாணிக்க வாசகரை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் பௌத்த துறவி சிவபெருமானை பற்றி
அவதூறாக பேச ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது மாணிக்கவாசகர் மௌனம் சாதிக்கிறார். இறுதியாக ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார், அந்த ஈழ மன்னனின் வாய் பேச முடியாத பெண்ணை அழைத்து அவரோடு பேசச் சொல்கிறார். அந்த பெண்ணும் அந்த புத்தகுரு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதில்களை அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். எல்லோரும் வாயடைத்து போய்விடுகிறார்கள். இப்போது எல்லோரும் மாணிக்கவாசகரின் காலில் விழுந்து அவங்கள வணங்குறாங்க. மாணிக்கவாசகர் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வர்றாரு. இப்போது தில்லையில் மாணிக்கவாசகர் இருக்கார். ஒரு அந்தணர் அவரை தேடி வராரு. நான் மதுரையிலேருந்து வரேன். சிவபெருமான் உங்களுக்காக செய்த விஷயங்களெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இது வரைக்கும் நிறைய பாடல்களை பாடியிருக்கீங்க. அந்த பாடல்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் தொகுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு மாணிக்கவாசகரும் சொல்லிக்கிட்டே வராரு. அந்த அந்தணர் அதை எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. அடுத்த நாள் கோயில் திறக்கும் போது கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஒரு ஓலைச்சுவடி கட்டு இருக்கும். அதற்கு மேலே மாணிக்கவாசகர் சொல்ல திருச்சிற்றம்பலையான் எழுதியது அப்படின்னு சிவபெருமானே கைப்பட எழுதியிருக்கும். அதை பார்த்த உடனே அனைவருக்கும் ஆச்சரியமாக போய்விடும். மனிதன் சொல்ல கடவுளால் எழுதப்பட்டதுதான் திருவாசகம். சிவனே எழுதி அருளிய வாசகம்தான் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம். இதை பார்த்தவுடனே அனைவரும் மாணிக்கவாசகரிடம் சென்று விளக்கம் கேட்கிறார்கள். தான் பாடிய பாடல்களை தன் முன்னே அமர்ந்து தொகுத்து எழுதியவர் சாக்ஷாத் அந்த சிவபெருமானே என்பதை உணர்கிறார். நடந்ததை சொல்லி விளக்கம் கேட்ட மற்றவர்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்வதென்று தெரியாமல் மாணிக்கவாசகர் கர்ப்பகிரகத்தை நோக்கி ஓடுகிறார். அங்கே சென்று அங்கிருக்கும் நடராஜர் சிலையை காண்பித்து, நீங்கள் கேட்ட திருவாசகத்திற்கான விளக்கம் இவரே என்று கையை காண்பித்து கடவுளோடு இரண்டர கலந்து விடுவார். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. சிவராத்திரியில் சிவனின் திருவிளையாடலை கேட்டு அவரது அருளை பெறுவோம். மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம். நன்றி.